மத நல்லிணக்கத்தை கொண்டு வர தவறுகிற மோடி அரசு, பிஜேபி கட்சி காலப்போக்கிலே மறைந்துவிடும் என்ற நிலையை அது உருவாக்கிவிடும். பாஜக ஏதோ போன வாரம் தான் செஞ்ச மாதிரியும் நீங்க இந்த வாரம் வெளியில வந்துட்ட மாதிரியும் பேசுறீங்க. 9 ஆண்டுகள் ஆட்சியில் அவங்க தான் இருந்தாங்க, கூட்டணியில கூட நீங்க தான் இருந்தீங்க. அப்பெல்லாம் வாயை திறக்கலையே. நிறைய என்ன நீங்க சாதாரண ஏரோட்டுறவர் கூட அந்த சோசியல் மீடியாவை, இந்த ஸ்மார்ட் போனை கையில வச்சுக்கிட்டு டக டக டகன்னு தட்டி பிரதமர் மோடி ஒரு விமர்சனம் பண்றாரு. நம்ம எடப்பாடி ஏன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு கேட்கிறேன். எடப்பாடி தான் அந்த விமர்சனத்தை பண்ணுகிறார். திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பா கூப்பிடுறாங்களா இல்ல மிரட்டி பாக்குறாங்களா? அன்பு காட்டுகிறார்கள் என்பதை எந்த காலத்திலும் நாங்கள் நம்ப மாட்டோம். திரும்ப பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லையா? திரும்ப தெளிவா கேட்கிறேன். அதாவது செல்லா காசுகள் 1000 என்று இருந்தாலும் சரி, அது 5000 என்று சசிகலாவால் ஆனாலும் சரி, 9000 என்று ஓபிஎஸ் ஆனாலும் சரி, செல்லா காசு தானே. தனித்தே நாங்கள் வெற்றி பெற முடியும் எடப்பாடி தலைமையில். கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுறீங்களா? இந்த இடத்துல கையை வச்சு சொல்லுங்களேன். நீங்க ஜெயலலிதாவை எப்படி பாத்தீங்களோ, எம்ஜிஆரை எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் எடப்பாடியும் பாக்குறீங்களா? நான் உண்மையை சொல்ல வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம். 82 வயசாவது. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழுவில் ஊரா சுற்ற ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. இன்னும் ஆக்டிவாக சுற்றிக்கிட்டும் இருக்கீங்க. எப்படி வந்திருக்குது தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா ஜெயக்குமார் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார், இந்த தடவை அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எங்களுடைய கதாநாயகனாக இருக்கும்னு சொல்லிட்டு. இருக்குமா அப்படி? கட்டாயமாக. எப்படி வந்திருக்கு? நாங்கள் தேசிய பிரச்சனைகளை, மாநில பிரச்சனைகளை, வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து தவறான பொருளாதார கொள்கையால் மைய அரசு, எந்த மைய அரசாக இருந்தாலும் மேற்கொள்ளும் அந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்கான பாதிப்புகளை எல்லாம் ஹைலைட் பண்ணக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அணுகுமுறை இருக்கிறது. அதை தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் பார்க்கலாம். என்னோட நினைவு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாஜகவை ஒன்றிய அரசை கடுமையா அதிமுகவில் ஆரம்பத்திலேருந்தே விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தது நீங்க தான். அதுவும் குறிப்பா பாஜகவை துண்டு துண்டா வெட்டி கடல்ல வீசிட்டோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் கோபமா பேசுனீங்க. தேர்தல் அறிக்கையிலும் கூட அது இருக்கும் போல தெரியுது பார்த்தா. உங்களுக்கு தெரியும், தெளிவுபடுத்தி இருக்கிறார் எங்களது பொதுச் செயலாளர் மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள். பிஜேபியோடு இனிமேல் எங்களுக்கு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, எந்தவித தொடர்பும் இல்லை, கூட்டணி என்பது இல்லை 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 என்று மும்முறை சொல்லி அதை மிகவும் ஆணித்தரமாக அழுத்தமாக வெளியிட்டிருக்கிறார். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. அது கட்டாயமாக தேர்தல் அறிக்கையும் பிரதிபலிக்கும் அல்லவா. என்ன பாஜக மேலே அப்படி ஒரு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது இல்லை? அது வேறு. நீங்கள் நல்லுறவோடு தான் பாரதிய ஜனதாவோடு திமுக கூட இருந்தது வாஜ்பாய் காலத்திலே. பிறகு அவர்கள் பிரியவில்லையா? கொள்கையின் அடிப்படையிலா அல்லது என்ன காரணம் என்று அவர்கள் விளக்கம் சொல்லவில்லையே. நாங்கள் பல காரணங்களை அடித்தளமாக வைத்து பிஜேபியிலிருந்து விலக வேண்டும் என்ற முடிவெடுத்து தமிழ்நாட்டின் நலன் கருதி, தமிழ் மக்களின் நலன் கருதி, உலகத் தமிழர்கள் ஈழத்தமிழர்களின் நலன் கருதி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களின் நலன் கருதி, தமிழ்நாட்டை ஓர வஞ்சனையோடு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சம் காட்டுகிற அந்த அணுகுமுறையை கண்டித்து, அது மட்டுமல்லாமல் பெரும் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவத்தை தந்து, அதானி குழுமம் போன்ற குடும்பங்களுக்கு முக்கியத்துவத்தை தந்து, சிறுதொழில் குறுந்தொழில்களை எல்லாம் நசுக்குகிற அணுகுமுறையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிற காரணத்தால் இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், தலித் கிறிஸ்தவ மக்கள், ஏன் தாழ்த்தப்பட்ட மக்களிலும் ஒரு கணிசமான பிரிவினரை அவர்களுடைய கொள்கை தொடர்ந்து தாக்குகிற காரணத்தால் அவர்கள் முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ தலித் கிறிஸ்தவர்களோ அல்லது புத்த மதத்தை தழுவுகிற தாழ்த்தப்பட்ட மக்களோ தமிழ் மண்ணிலேயே இருக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு செயல்படுகிறதை போல இந்து முன்னணியை கேடயமாக வைத்துக்கொண்டு ஆலய பிரவேசங்களில் கூட படித்த பட்டதாரி இன்ஜினியரிங் மெடிக்கல் இளைஞர்கள் தாழ்த்தப்பட்ட பகுதியில் இருந்து கோயிலுக்கு சென்றாலும் அவர்களை கூட உள்ளே விடாத அளவிற்கு கொடுமைகள் தொடர்ந்து நடந்ததை நாங்கள் கண்டித்து வந்தோம் பிஜேபியிடம்.
அவர்கள் அணுகுமுறைகளை தமிழ்நாட்டுக்கு மாற்றிக்கொள்ள சொன்னோம். அவர்கள் செவிமடுக்கவில்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் கூறினாலும் டெல்லியிலே இருக்கின்ற ஆர்எஸ்எஸ்காரர்கள் வெறிபிடித்த அந்த வடபுலத்து இரத்த உணர்வுடையவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி அந்த எங்களது வேண்டுதலை, எங்களது கண்டிப்பான ஆணைத்தரமான வேண்டுதலை அவர்கள் ஏற்கவே இல்லை. பிறகுதான் நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து விட்டோம். நீங்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே பாஜக ஏதோ போன வாரம் தான் செஞ்ச மாதிரியும் நீங்கள் இந்த வாரம் வெளியில் வந்துட்ட மாதிரியும் பேசுகிறீங்க. அது தவிர 9 ஆண்டுகள் ஆட்சியில் அவங்க தான் இருந்தாங்க, கூட்டணியில் கூட நீங்கள் தான் இருந்தீங்க. அப்போல்லாம் வாயே திறக்கலையே. நிறைய என்ன நீங்கள் பாராளுமன்றமே நடக்க முடியாத அளவிற்கு 22 நாள் 28 நாள் முடக்கக்கூடிய அளவிற்கு மாநில பிரச்சனை எடுத்து நாங்கள் முழக்கமிட்டு அமளி செய்யவில்லையா? அதன் மூலம் காரியங்களையும் சாதிக்கவில்லையா? போராடி தான் நிதி ஆதாரத்தை பெற்றோம். பாராளுமன்றத்தில் நாங்கள் என்னென்ன போராட்டங்களை அறிவித்தோம், என்னென்ன வாக்குவாதங்களை ஆணித்தரமாக எடுத்து வைத்தோம் என்பதும் நாங்கள் நேரிலே எத்தனையோ முறை கடிதம் மூலமாகவும் கொடுத்தோம், வாய்மொழியாகவும் சொல்லி எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து 9 ஆண்டுகளாக திருந்துங்கள், தமிழ்நாட்டில் நீங்கள் காலூன்ற வேண்டுமென்றால் தமிழ் மண்வாசனை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று சொல்லி பார்த்தோம். மாறுவார்கள் என்று நினைத்தோம், மாறவில்லை. எனவே நாங்கள் மாறிவிட்டோம். இன்னமும் கூட நீங்கள் விமர்சனம் வைக்கிறது பொதுவாக பாஜகன்னு சொல்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையை திட்டுறீங்களே தவிர பிரதமர் மோடியை பற்றி இது வரைக்கும் நீங்களும் சரி, எடப்பாடியும் சரி, இல்லை உங்களுடைய முன்னாள் அமைச்சர்களும் சரி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. இல்லையே, நிறைய என்னுடைய பேட்டிகள் எல்லாவற்றிலுமே நான் சொல்லியிருக்கிறேன். மோடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொருளாதார கொள்கை அத்வானி போன்ற பெரும் 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 பண முதலாளிகளுக்குத்தான் அவர்களுடைய பொருளாதார கொள்கையை மாற்றி அமைக்கிறார். செபியை அவர்கள் கட்டுப்பாட்டிலே வைக்கிறார்கள். அது கொடுமையான கொடுமை. மோடியினுடைய அணுகுமுறை செபியை மெனிப்புலேட் பண்ணி இன்ஃப்ளேஷனை செயற்கையாக பணவீக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக வெளிநாட்டு பணம் இந்தியாவுக்கு பெருந்தொழில்கள் மூலம் கொண்டு வருகிற அந்த வாய்ப்பை உருவாக்கி பெருந்தொழில்களோடு மாநில அரசு, மைய அரசு பார்ட்னராக சேரலாம். ஆனால் மாநில அரசு பெருந்தொழிலோடு பார்ட்னராக சேர முடியாது என்று மாநில அரசுகளை வஞ்சகம் செய்துவிட்டு சொற்ப நிதியை ஒதுக்கிவிட்டு பெருந்தொழில்களோடு கூட்டு சேரலாம் மைய அரசு என்று சொல்லி சென்ட்ரல் ப்ராஜெக்ட் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு அதிகப்படியான 50-60% ஷேரையும் கொடுத்து அதிலே தனிப்பட்ட முறையிலே மோடி அரசு அந்த ஊழலாதாரம் கிடைக்கிறதோ அல்லது செல்வந்தர்களுடைய நாடு என்று இது பொய்யாக காட்டுவதற்காக செய்கிறாரோ, மோடியினுடைய பொருளாதார கொள்கை பணக்காரர்களை ஊக்குவிக்கிறது, ஏழ்மையை ஊக்குவிக்கிறது, அதே நேரத்திலே வறுமையை ஊக்குவிக்கிறது. இது போன்ற கொள்கை மோடியினுடைய கொள்கை. இதை மாற்ற வேண்டுமென்றால் பிஜேபி கொள்கையை மாற்ற வேண்டும், ஆனால் மாற்றவில்லை. எனவே தான் நாங்கள் பேக்ரவுண்ட் சொன்னோம். கடுமையாக பலமுறை நாங்கள் கண்டித்திருக்கிறோம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டாங்க, அந்த மோடியா இந்த லேடியா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் வரைக்கும் அது ரீச் ஆச்சு. ஆனால் எடப்பாடி அந்த மோடியா இந்த எடப்பாடியா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைக்கு அது பேசினாரா? அந்த உணர்வை நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்க்கணும். டிவிக்களை பொறுத்த வரைக்கும் மாநில மைய அரசின் கட்டுப்பாட்டிலே டிவிக்கள் இயங்குவது சேட்டலைட் கண்ட்ரோல். இன்றைய மாநில அரசுக்கும் டெல்லி அரசுக்கும் என்றென்றும் இருப்பது. நாட் ஓன்லி டிவி நியூஸ் பேப்பர்ஸ், அதாவது மீடியாவை பொறுத்த வரைக்கும் 80-90% எங்களுக்கு எதிராக இருக்கிறது. அந்த சூழலை மாநில மைய அரசுகள் உருவாக்கி இருக்கின்றன. ஆனால் சோஷியல் மீடியா, யூடியூப், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள், இதையெல்லாம் சென்று பார்ப்பீர்களேயானால் பட்டி தொட்டியில் இருக்கிற ஏரோட்டுகிற உழவன் முதற்கொண்டு அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் கையில் இருந்து விட்டால் என்னென்ன சாதனைகளை நாங்கள் செய்தோம், என்னென்ன அநீதிகள் தமிழ் மக்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது மாநில மைய அரசுகளால், மைய அரசு செய்கின்ற அட்டூழியங்கள் என்ன, பணவீக்கம் ஏன் ஏற்படுகிறது, பணக்கார நாடு என்று பணக்காரர்களுக்கு மட்டும் நிதியுதவியை தருகிற நீங்க சொல்றது எல்லாமே சூப்பர். இதெல்லாம் சோசியல் மீடியாவில் சொல்லி அதுதான் கிராமத்தில் இருக்கிற சாதாரண ஏரோட்டுறவர் கூட அந்த சோசியல் மீடியாவை இந்த ஸ்மார்ட் போனை கையில வச்சுக்கிட்டு டக டக டகன்னு தட்டி பிரதமர் மோடி ஒரு விமர்சனம் பண்றாரு. நம்ம எடப்பாடி ஏன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு கேட்கிறேன். எடப்பாடி தான் அந்த விமர்சனத்தை பண்ணுகிறார், அதை பாருங்கள் என்று சொல்லுகிறேன். எங்க ஐடி விங் 63,000 குக்கிராமங்களுக்கும் பரப்பப்பட்டிருக்கிறது. பூத் கமிட்டி போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பூத் கமிட்டிலையும் ஐடி விங் 2 பேர் என்று போட்டு தமிழகம் முழுவதும் பரப்புரையை
அதாவது மோடி அரசின் அட்டூழியங்களை தெள்ளத் தெளிவாக புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு எடுத்து தந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை பார்க்க வேண்டும். காரணம் வெளிப்படையாக சோஷியல் மீடியாவில் தான் நாங்கள் செய்ய முடியுது. மற்ற மீடியாக்கள் பூரா நியூஸ் பேப்பர் மீடியா, டிவி மீடியாக்களை போல மைய மாநில எதிர்ப்புங்கிறதுல அப்ப எடப்பாடி ரொம்ப தீவிரமா இருக்காரா? அளவு கடந்த தீவிரமாக இருக்க. மற்ற எல்லா முதலமைச்சர்களை விட, அதாவது இந்தியா என்ற அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை விட அதிகமாக மோடி எதிர்க்கின்றதை சோஷியல் மீடியாவில் போய் பாருங்க, கட்டாயம் தெரியும். நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் ரொம்ப ரொம்ப மூத்தவர், நீங்கள் வயதுலேயும் ரொம்ப மூத்தவர். நீங்கள் சொல்லுங்கள், ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவங்களும் மோடி எதிர்ப்புங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. குறிப்பாக அவங்க ஒரு விஷயத்தை அந்த இந்தியா கூட்டணி தெளிவாக சொல்லிட்டு இருக்குது. யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப பிரதானமாக முன் வச்சுட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு எதிர்ப்பை நாங்கள் அதிமுக பார்க்க முடியலையே. காரணம், இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் யார் தலைவர் என்று அவர்களுக்குள்ளேயே இன்னும் முடிவு பண்ண முடியாத நிலை. மம்தா பானர்ஜியா அல்லது சரத் பவரா அல்லது நித்திஷ் அங்கே போயிட்டார் இப்போ இருக்கிற, அல்லது திரு ஸ்டாலினா, அப்படி பல குழப்பங்களோடு தான் இருக்கிறார்கள். மோடி அரசை எதிர்க்க வேண்டும் என்று எதிர்க்கிற ஒரு பணி இருக்கிறதே ஒழிய அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. யார் தலைமை என்ற முடிவுக்கு கூட அவர்கள் வர முடியவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னது, 176 டிஎம்சி தண்ணியை இன்டர்நேஷ்னல் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் பிரகாரம் கட்டாயமாக தந்தாக வேண்டும், ரைப்பேரியன் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்று ஆணையிட்டது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை நீங்கள் நிறைவேற்ற வேண்டால் உங்களுக்கு தூக்கு தண்டனை. ஆனால் மோடி நிறைவேற்றவில்லை, அமித்ஷா நிறைவேற்றவில்லை, மத்திய அரசுடைய நீர்ப்பாசன அமைச்சர் நிறைவேற்றவில்லை. 8-10 ஆண்டு காலம் கர்நாடக மாநிலத்தில் எடியூரப்பை வைத்துக்கொண்டு சொட்டு தண்ணி நமக்கு தள்ள, மழை நிறைய பெஞ்சு மழை தண்ணீரை தேக்கி வைக்க இடம் இல்லைன்னா வெள்ள நீராக அந்த 176 டிஎம்சி தண்ணி ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் வந்துடும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வாரம் தண்ணீர் தர வேண்டும், மாதம் தர வேண்டும், அதை ஈடேற்றவில்லை. ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஏக்கர் பயிர்கள் சம்பாவும் போச்சு, குருவையும் போச்சு. அந்த கொடுமையை செய்தது டெல்லி அரசு, மோடி அரசு. எந்த காலத்திலும் நடக்காத அட்டூழியங்களை தமிழகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறது நதிநீர் பிரச்சனையிலே. இதை நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் எங்கள் போராட்டமே மோடி அரசை எதிர்த்து அதுதான் பிரதான போராட்டமாக இருந்தது. அப்படியெல்லாம் இருந்துமே கூட இன்றைக்கும் அமித்ஷா சொல்கிறாரு கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொல்லி கூப்பிட்றாரு அவங்கள. அவர் கனவுலகில் மிதந்து கொண்டிருக்கலாம், அதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக கூப்பிட்றாங்களா இல்லை மிரட்டி பார்க்குறாங்களா? அப்படி எடுத்து ரெண்டுக்கு நாங்கள் செவிமடுக்க மாட்டோம். அன்பு என்பது போலியானது. 5 மாநிலங்களை, வட மாநிலங்களை நட்போடு வைத்திருந்தது. அவர்களை வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள், கூட்டாட்சிக்கு. பிறகு அந்த நட்பு கூட்டாளிகளையெல்லாம் முதுகிலே குத்திவிட்டு வாயிலை விஷத்தை ஊற்றி அவங்களை அழித்துவிட்டு அந்த 5 மாநிலங்களிலும் அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். அப்படி நயவஞ்சக கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் தான் ஆர்எஸ்எஸ் என்றெடுத்த பிஜேபி. எனவே அவர்கள் அன்பு காட்டுகிறார்கள் என்பதை எந்த காலத்திலும் நாங்கள் நம்ப மாட்டோம். மிரட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆனால் இன்னமும் கூட தமிழ்நாட்டில் பரவலாக அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறதே அது ஒரு நாடகம் தான், சேர்ந்துக்குவாங்க திரும்ப அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. வைக்கிறது யாருங்க? அதிமுகவுக்கு எங்களுக்கு எதிராக இருக்கிற டிவி, நியூஸ் பேப்பர் ஊடகங்கள் அதை வைக்கின்றன, பரப்புகின்றன. பரப்புரை அளவு கடந்த ஊடகங்கள். அவங்க ஊடகங்கள் நடுநிலைமையாக நடந்தால் என்றே இந்த மோடி அரசு கவிழ்ந்திருக்கும், ஆட்சியே போயிருக்கும், இந்தியாவிலே வடபுலத்திலே புரட்சியே ஏற்பட்டிருக்கும். ஊடகங்கள் தான் மோடியை காப்பாற்றுவது, ஊடகங்கள் தான் தமிழ்நாட்டு அரசையும் காப்பாற்றுவது. இது எங்களுடைய ஆணித்தரமான விளக்கம். அப்போ திரும்ப பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லையா? திரும்பவும் தெளிவாக கேட்குறேன். 100க்கு 100 தான் பர்சன்டேஜ் கணக்கெடுத்தா. ஆனால் 100க்கு 1000, 1 லட்சம், 1 கோடி சதவீதம் எங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த காலத்திலும் உறவு இல்லை. இஸ்லாமிய மக்கள் எங்கள் மக்கள், கிறிஸ்தவ மக்கள் எங்கள் மக்கள், தலித் கிறிஸ்தவர்கள் எங்கள் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கள் மக்கள் என்ற எம்ஜிஆர் கொள்கையை, அம்மாவின் கொள்கையை ஆணித்தரமாக கடைப்பிடிக்கிறவர் தான் இந்த இயக்கத்தை இன்று கட்டி காட்கின்ற எடப்பாடி பழனிசாமி. அதிலே நாங்கள் அணுவளவும் மாற மாட்டோம், கட்டாயமாக மாற மாட்டோம்.
பாஜக வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு காரணம் ஏதாவது கொள்கையா இல்லை இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையா? அப்படி இல்லை. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயக்கம் தமிழ்நாட்டிலே வேரூன்ற வேண்டும் என்ற நோக்கோடு அவர் செயல்படுகிறார். ஆனால் உங்களை பற்றி ரொம்ப கீழ் லெவலில் இறங்கி திட்டுறதும் அவர் தானே. அது அவருடைய கட்சியை வளர்த்துவதற்கு எங்களை மட்டுமா திட்டுறாரு, திமுகவை திட்டலையா? அவர் திட்டுவது தன்னை வளர்த்தலாம் என்ற தப்பு கணக்கு போட்டு திட்டுகிறார். அந்த தப்பு கணக்கு அவருக்கு ஒரு தோல்வியைத்தான் தரும் என்பது போக போக அவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்லி அண்ணாமலை பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் இருந்தே அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. வளர்ந்துருக்கா? நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? கிராமத்துக்குலாம் போயிட்டு வந்தீங்களா, பார்த்தீங்களா? அதானியினுடைய பணம் ஆங்காங்கு திரு அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையாக இருந்தாலும் சரி, மற்ற நிகழ்ச்சிகளில் இருந்தாலும் சரி, அள்ளி அள்ளி வீசப்படுகிறது. 500,000 ரூபா நோட்டாக வீசப்படுகிறது. ஏழ்மையின் காரணமாக ஏழைகள் அதை பெறுவதற்கு செல்லுகிறார்கள். அதை வைத்து, அந்த கூட்டத்தை வைத்து பாஜக வளர்ந்து விட்டது என்ற தப்பு கணக்கை நாம் போடக்கூடாது. சரி, இப்போ அதிமுகவோட கூட்டணி இல்லை, தமிழ்நாட்டில் பாஜக ஒரு தனி அணி அமைச்சு அவங்களும் களத்தில் இறங்கினாங்கன்னா எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க? மக்கள் இதயத்தில் பிஜேபிக்கு இடமில்லை. ஒன்று, டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிறத சிலர் தமிழ்நாட்டிலே அவர்களோடு செல்லலாமா என்ற சலனத்தில் இருப்பதாக தெரிகிறது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் கூட, யார் சேர்ந்தாலும் சரி பிஜேபியோடு, தமிழகத்தினுடைய மண்வாசனை பிஜேபியோட கூட்டணியாக இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அழிந்து விடுவார்கள், ஒளிந்து விடுவார்கள் என்பது தான். அந்த அடிப்படையில் பிஜேபி கூட்டணி தமிழகத்தை ஒன்றும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. ஒரு சீட்டு கூட வராதுன்றீங்க? அப்போ என்னுடைய கணிப்பு ஒரு சீட்டு கூட வராது. வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில் அவர்கள் வேறொன்ற முடியவே முடியாது. ஆனால் சில கருத்து கணிப்புகளில் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய சில கருத்து கணிப்புகளில் திரும்பவும் மோடி தான் பிரதமர் ஆவார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது வடபுலத்தை பொறுத்த வரைக்கும் அறியாமை அதிகம், படியாமை அதிகம், வறுமையும் ஏராளம். அதானிகள் ஆளுகிற முழுக்க ஆளுகிற வடபுலத்தில் கோடீஸ்வரர்களின் அடிமைகளாக ஏழை மக்கள் இருக்கிறார்கள். விவசாயிகள் குதித்தெழுந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதார விலை எம்ஆர்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கூட தருவதற்கு அவர்கள் மைய அரசு மறுக்கிறது. கேட்டால் மாநில அரசு சப்ஜெக்ட் என்கிறது. மாநில அரசு சப்ஜெக்ட் என்று சொல்லிவிட்டு உழவு தொழில் என்பது வேறு, வேல்யூ அடிஷன் டு த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் என்பது வேறு. அந்த மதிப்பு கூட்டு என்று வருகிற போது மைய அரசு கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. அப்படி வருகிற போது கோடீஸ்வரர்கள் குபேரர்கள் கையிலே ஹோல்சேல் பர்ச்சேஸ், ஹோல்சேல் சேல்ஸ் எல்லாம் கொடுத்து விலைவாசி விஷம்போல் ஏற்றிவிட்ட காரணத்தால் வடபுலத்திலே வறுமை தாண்டவமாடுகிறது. கங்கை பாய்ந்தாலும், பிரம்மபுத்திரா பாய்ந்தாலும், மகாநதி பாய்ந்தாலும் கூட அங்கு கிராமப்புறம் எளிய நிலையில் இருக்கிறது. விவசாயம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. மக்களிடம் வெறுப்பு அதிகமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி இந்தியா கூட்டணி பெரும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட பணத்தை அள்ளி வீசி பிஜேபியிடம் இருக்கிற பணம் உலக கோடீஸ்வர கட்சியாக இருக்கிற காரணத்தால் அள்ளி வீசி ஏழ்மையை விலைக்கு வாங்கி விடலாம் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். அது வெற்றி பெறுமா தோல்வியுறுமா என்பது இந்தியா கூட்டணியினுடைய வேகத்தை பொறுத்திருக்கிறது, அல்லது மாநில கட்சிகளுடைய உத்வேகத்தை பொறுத்திருக்கிறது. சரி, அப்போ ஒருவேளை திரும்ப நீங்கள் சொல்கிறபடி அல்லது அந்த கருத்து கணிப்புகளில் சொல்கிறபடி பிரதமராக திரும்ப மோடியே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதிமுகவுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? டெல்லியில் யாரை அப்போ ஆதரிக்க போகிறீங்க? நாங்கள் டெல்லியை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு டிவல்யூஷன் ஆஃப் ஃபண்டு பண ஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் மிக குறைவாக தந்து கொண்டிருக்கிறது மைய அரசு. அந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷனுடைய வரையறைகளை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த அரசியல் சட்டத்தையே புரூட்டல் மெஜாரிட்டியில் மாற்றி அதன் காரணமாக அதிகப்படியான அந்த நிதி பகிர்வு மைய அரசுக்கு செல்லுகிறது, மைய தொகுப்புக்கு செல்லுகிறது. எதற்காக மைய அமைப்பு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கணும்? எதுக்காக மைய அரசுக்கு உள்ளாட்சியில் அவங்க தலையிடணும்? எதற்காக மைய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கல்வியை கொண்டு போய் அதில் தலையிடணும்? வேர் இஸ் தி ஸ்டாஃப்? தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் 15 லட்சம் மக்கள் ஊழியர்கள் இருக்கிறார்கள், பணியாளர் இருக்கிறார்.
மைய அரசிடம் பணியாளர்களும் இல்லை. அதே நேரத்தில் எல்லா திட்டங்களையும் அவங்களே எடுத்து வெளிநாட்டுக்காரனோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து சட்டத்தை அப்படி மாற்றிக்கிட்டாங்க, விதிமுறைகளை மாற்றி. மைய அரசு யாரோ பார்ட்னராக போனால் உலகத்தில் யார்கிட்ட வேணாலும் போகலாம், கோடீஸ்வரங்கிட்ட. மாநில அரசு பார்ட்னராக போகணும்னா அப்படி இவங்களுடைய நிதி ஆதாரத்தை பொறுத்து கடனை எப்படி திருப்பி கட்டுவாங்கிற அந்த வழியை சொல்லி அதற்கேற்றபடி தான் பேங்க்லேயே காசு வாங்கலாம், பேங்க்லேயே மாநில அரசு காசு வாங்க முடியாது என்ற கொடுமைகளை செய்து அவர்கள் படபுலத்திலே ஆட்டி படைக்கிறார்கள், மக்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே பிஜேபியினுடைய அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வேகம் இன்னும் வடபுலத்தில் எழவில்லை, எழ வேண்டும். நீங்கள் அப்போ வந்து தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆட்சி அமைந்த பிறகு யார் ஆதரிக்க போகுது? மாநில அரசுக்கு யார் அதிக நிதியை தருகிறார்களோ, மாநில அரசு வளர்ச்சி திட்டங்களுக்கு. காவேரி பிரச்சனையிலே உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி செயல்படுகிற மோடி அரசை வீழ்த்தி யார் ஆட்சிக்கு வந்து காவேரி தண்ணீரை தமிழகத்துக்கு 176 டிஎம்சி தண்ணியை உச்சநீதிமன்றம் கடவுள் கொடுத்த அந்த தீர்ப்பை ஈடேற்றுகிறார்களோ, முல்லை பெரியாரினுடைய அணை பிரச்சனையை உச்சநீதிமன்ற தீர்ப்பை காலிலே போட்டு மிதித்து கொண்டிருக்கிற மோடி அரசுக்கு மாறாக யார் வந்து முல்லை பெரியார் தீர்ப்பை உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஈடேற்றுகிறார்களோ, அப்படி நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு ஆதார விலை, விவசாயிகளுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் ஒரு பேனாவை உற்பத்தி பண்ணுச்சுன்னா இந்த பேனாவுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 10 ரூபானா ஒரு 5 ரூபா வச்சு ஒரு 2 ரூபா வச்சு தான் விற்பீங்க. ஆனால் விவசாயியை பொறுத்த வரைக்கும் வெங்காயமாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், அல்லது பருத்தியாக இருக்கட்டும், எந்த உற்பத்தி பொருளாக இருந்தாலும் அவன் அதிகமான விளைச்சல் வந்துவிட்டால் அதை 20 ரூபாய்க்கு விற்றது 2 ரூபாய்க்கு விற்கும். விளைச்சல் போய்விட்டால் தான் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த நிலையில் விவசாயினுடைய வருமானம் நிர்ணயிக்கப்படாத வருமானமாக இருக்கிறது. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் தரணும், அதுக்குள்ள நிதியை மாநில அரசு தர வேண்டும் என்று மைய அரசு கூறுவது மடத்தனமான ஒன்று. காரணம், மாநில அரசு தான் பணத்தை அடிக்குது, நோட் அடிக்குது, இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நோட் அடிக்குது. அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் உலகத்திலிருந்து கடன் வாங்குகிற அந்த வரையறை விதி அதிகாரத்தை வைத்திருக்கிறது. மாநில அரசு போய் எங்கே வேணாலும் ஜப்பானில் அங்கே எங்கே வந்து நிதியை வாங்க முடியாது. அப்படி இருக்கிற போது விலைவாசியை கட்டுப்படுத்த அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கிறார்களோ, எந்த சூழல்லையும் பாஜகவை ஆதரிக்க மாட்டோம்னு வரமாட்டேங்குது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிகளை ஆதரிக்கின்றவர்கள். நான் சொன்னேனே, நதிநீர் பிரச்சனை. அடுத்து ஈழத்தமிழர்கள் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தார்கள். ஈழத்தில் சிங்களவர்கள் 49,000 பெண்களை கற்பழித்து கொண்டார்கள், நிலத்திலிருந்து அகற்றினார்கள், வெளிநாடுகளுக்கு விரட்டப்பட்டார்கள், அரசு பணியெல்லாம் போச்சு, மானமெல்லாம் போச்சு. அப்படி இருக்கிற ஈழ பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒன்றிணைத்து அது தமிழீழமாக ஒரு ஃபெடரல் சிஸ்டத்துக்கு சரி வரணும்னு நம்ம இந்தியா ஒப்பந்தம் போட்டது இலங்கையில். அதை காங்கிரஸ் கட்சியில் கொண்டு வந்தாங்க. ஆனால் காலில் போட்டு மிதிச்சிட்டாரு மோதிக்கு ஒரே நோக்கம், உலகத்திலேயே தமிழினம் இருக்கக்கூடாது என்ற நோக்கம். மோடி பிஜேபிக்கு ஒரே நோக்கம், தமிழினம் என்பது உலக அளவிலேயே அழிந்துவிட வேண்டும், திராவிடம் என்பது உலக அளவிலேயே அழிந்துவிட வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் கொள்கை, அது மோடியின் கொள்கை. எனவே அதை மாற்றி இருமொழி கொள்கையை தமிழகத்திலே என்றென்றும் நாங்கள் ஏற்போம். so long as the non-Hindi speaking states consent to it, English will continue as an associate language என்று நேரு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் காலில் போட்டு மிதிக்க மாட்டோம். மறைமுக இந்தி திணிப்பை கொண்டு வர மாட்டோம். சமஸ்கிருத மாநிலமாக தமிழகத்தை மாற்ற மாட்டோம் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எங்கள் ஆதரவு இருக்கும். நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்த 14 எக்ஸ் எம்எல்ஏக்களை நாங்கள் கூட்டு வந்துட்டோம் பாருங்கன்னு சொல்லிட்டு டெல்லி கூட்டு போய் நிறுத்தினாரு. பார்த்தீங்களா? அதெல்லாம் 12 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்கள் அதிமுகவினுடைய கேடர்களால், தொண்டர்களால் ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், செல்லா காசுகள். அதை பற்றி நாங்கள் கவலை இல்லை. கட்சிக்கும் அணுவளவும் அதில் பாதிப்பும் இல்லை. இதுக்கும் அண்ணாமலை ஒரு பதில் சொல்லியிருக்காரு. பொன்னையன் இப்படியெல்லாம் பேசியிருக்காரு, பொன்னையன் வந்து இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதானே அந்த வார்த்தையை சொன்னாரான்னு தெரியல. அண்ணாமலை நேற்று ஒரு ஸ்பீச் வந்து அண்ணாமலையோடது கேட்டேன். இங்கே வந்தவங்களை எல்லாம் வந்த எக்ஸ் எம்எல்ஏக்கள்லாம் செல்லா காசுன்னு சொல்லிட்டு இருக்கிற பொன்னையன் என்ன இப்போ தான் இளைஞரா அப்படின்னு கேட்டிருக்காரு. புரியவில்லை. பொன்னையன் என்ன இளைஞரா, இவங்களெல்லாம் செல்லா காசுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, இளைஞரா என்பது இளைஞர் என்று சொல்லவில்லை.
அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை விட்டு போனவங்க போல ஓல்டு ஏஜுங்கிற கான்செப்டில் நான் சொல்லலை. அவர்கள் அரசியலிலே செல்வாக்கை இழந்தவர்கள், மக்கள் எதுவும் பாதிப்பு இல்லையா? மக்கள் செல்வாக்கையும் இழந்தவர்கள், அதே நேரத்தில் கட்சி தொண்டர்கள் செல்வாக்கையும் இழந்தவர்கள் அவர்கள் செயல்பாடுகளால். இன்னொரு விஷயத்தையும் அண்ணாமலை பேசினதை நான் கவனித்தேன். அதாவது வந்து பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, நாங்கள் சென்னையை உலகத்தரத்துக்கு மாற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து, திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்கிறார், புள்ளி விவரங்களை கையிலே நிறைய வைத்திருக்கிறார், படிக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. அவருடைய எண்ணங்கள் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் டெல்லி அரசியலுக்கு செல்ல வேண்டும், டெல்லியிலே சென்று அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே அவருடைய அறிவுத்திறன், ஞானம், புள்ளி விவரம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுபடாது என்பது தான் கடந்த கால நிகழ்வு. மண்வாசனையும் தமிழகத்தில் அப்படித்தான். இதுதான் உண்மை நிலையில். சரி, ஒன்று நான் கேட்குறேன் திரும்ப கடைசியாக. அண்ணாமலையை மாற்றிட்டாங்க, மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை பாஜக மாற்றிருச்சு அப்படின்னு சொன்னால் அதிமுக கூட்டணிக்கு அப்போ ரெடியா? இது அண்ணாமலையினுடைய கொள்கை இல்லை. அண்ணாமலையினால் எங்கள் கூட்டணி பிரியவில்லை என்பது ஆணித்தரமான உண்மை. கொள்கை ரீதியாக நாங்கள் பிரிந்திருக்கிறோம். அவர்கள் அணுகுமுறை சரியில்லை. தமிழ் மொழிக்கு தமிழ் தானே சார் ஆரம்பித்து வச்சார். ஜெயலலிதாவை பற்றி விமர்சனத்தை முன் வச்சார், எம்ஜிஆரை பற்றி பேசினார், அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை பற்றி பேசினார். எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பிரச்சனை தொடக்கத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே அவர் தானே. அம்மாவை பற்றி பேசினாலும் அதிமுக பற்றி பேசினாலும் மக்கள் மத்தியிலே எந்த மனமாற்றத்தையும் அது உருவாக்கவில்லை. அவர் அரசியல், அவருடைய கட்சி நலனுக்காக அவர் பேசினார். எனவே அண்ணாமலை தான் நாளின் நாள் எகென்ஸ்ட் ஏடிஎம்கே என்று கூறுவது தவறு. நாங்கள் அவருக்கு எதிர், கட்சிக்கு எதிர், ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு எதிர், தமிழ் மொழி இனமொழி பாதுகாப்புக்கு எதிராக மைய அரசு செயல்படுகிற காரணத்தால் நாங்கள் பிஜேபியை ஒட்டுமொத்தமாக வெறுக்கிறோமே ஒழிய அண்ணாமலை மீது தனிப்பட்ட வெறுப்பு எங்களுக்கு இல்லை. இங்கே மாநிலத்தில் தான் இந்த மாதிரி வெறுப்பை காட்டிருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களோட அங்கே இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களோட ஒரு மாதிரி தோழமையோட தான் இருக்குது அதிமுக அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது வெளியில் பரவலா. அது பேச்சு தான், உண்மை இல்லை, இல்லவே இல்லை. நீங்களும் அதே திராவிடம் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஓபிஎஸ் சொல்கிறாரு 2வது முறை பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை 3வது முறையும் பிரதமராக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு ஓபிஎஸ் பேசியிருக்காரு. பாடுபடுவதற்கு அவருக்கு ஏணி வேண்டும், முதுகெலும்பு வேண்டும். ஒன்றுமே இல்லையே, தொண்டர்கள் இல்லை, மக்கள் அவர் பின்னாலே இல்லை. அவர் கூறுகிற கூற்றுக்கு முக்கியத்துவம் நாங்கள் தரமாட்டோம், ஊடகங்களும் தரக்கூடாது என்பது தான் உண்மை நிலை. எந்த சின்னத்தில் போட்டி போட போகிறீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இதில் என்ன சந்தேகம், இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறோம், இந்த தேர்தல் சந்திக்க போகிறோம், வேறு சின்னங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ். மோடியை விட வேகமாக, அமித்ஷாவை விட வேகமாக நீதித்துறை பூரா பிஜேபியாக இருக்கணும்னு மோடி நினைக்கிறார். எல்லா ஜட்ஜஸும் பிஜேபிக்காரனாக வரணும்னு அவர் நினைக்கிறார். அதே போல் நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளித்து விட்டது இரட்டை இலை எங்களுக்கு என்று. அந்த மன்றத்துக்கு தீ வைத்து ஒழித்துவிட்டு, அந்த நீதி தேவதையே ஒழித்துவிட்டு, எல்லாம் மோடி அரசு மட்டும்தான் நீதிமன்றம், மோடி அரசு மட்டும்தான் ஆளினால்ங்கிற கொள்கைக்கு என்று இந்தியா வருகிறதோ அப்போ மோடி ஓபிஎஸ்னுடைய கனவு ஒருவேளை பலிக்கலாம், என்றுமே பலிக்காது. இப்போ இருக்கிற சூழலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க தான் அப்படியே பாஜகவை அரவணைச்சு அவங்க கூட சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க போல தெரியுது. இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கும்? அதாவது செல்லா காசுகள் 1000 என்றிருந்தாலும் சரி தினகரனால், அது 5000 என்று சசிகலாவால் ஆனாலும் சரி, 50,000 என்று ஓபிஎஸ்ஸால் ஆனாலும் சரி, செல்லா காசு தானே. அந்த செல்லா காசுகளை வைத்து பிஜேபி ஒன்றுமே செய்ய முடியாது, பிஜேபி வைத்து இந்த செல்லா காசுகளும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருங்கிணைந்த அதிமுக வந்தால் மட்டும்தான் நாம் இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சசிகலா பேசுகிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஏதாவது சாத்தியமா? இல்லை. இவங்களை அரவணைச்சு சேர்த்துக்கிற திட்டம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு ப்ரொபோசல் இது வரைக்கும் வரவில்லை, எங்கும் வரவில்லை, நாங்களும் அதை ஏற்கவில்லை. ஆனால் சசிகலா திரும்ப அதிகம் சொல்கிறாங்களே சார். அதே அவரிடம் கேளுங்கள், அதுக்கு வாய்ப்பே இல்லையா சார்? அவரிடம் கேளுங்கள், அவரிடம் தான் நீங்கள் கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணிச்சாதான் நாம் தேர்தலில் வெற்றி பெற முடியும், அதனால் எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய எண்ணத்தை கூறுவது அவரது உரிமை. அந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அது அவர்களுடைய முயற்சி. அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை.
இங்கேருந்து ஒரு 14 எம்எல்ஏக்கள் அங்கே போனாங்க, அதை எக்ஸ் எம்எல்ஏக்கள் போனாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த பாஜகவில் வந்து நடிகைகள்லாம் வரிசையாக அங்கே கூப்பிட்டு வரீங்களா அதிமுகவுக்கு? அதுக்கு காயத்ரி ரகுராம் வந்தாங்க, இப்போ பார்த்தா கௌதமிலாம் வந்திருக்காங்க, கவனிச்சிங்களா? அதெல்லாம் அதற்கும் இதற்கும் தொடர்பே இல்லை. எம்எல்ஏக்கள் சென்றுவிட்ட எம்எல்ஏக்களுக்கு ஆண்டு பலவாக எந்த முக்கியத்துவமும் அந்தந்த பகுதியில் அவர்கள் இல்லாமல் தொண்டர்களின் வெறுப்பை, மக்களின் வெறுப்பை சம்பாதித்திருந்த காரணத்தால் அப்படிப்பட்டவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள், அவரை இழுத்திருக்கிறார்கள். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் எங்கள் இயக்கத்தினுடைய கொள்கையை ஏற்று பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒரு விசசக்தி என்பதை உணர்ந்து எங்களிடம் யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். பாஜக விசசக்தி தான் அப்படிங்கிறதுல என்ன நீங்கள் உறுதியாக தான் இருக்கீங்க? 100க்கு 100 அந்த காலம் அதை கொண்டு, அண்ணா காலம் அதை கொண்டு நாங்கள் இருக்கிற கதை. அண்ணா காலத்துல பெரியார் காலத்திலிருந்து எடப்பாடி காலத்தில் இல்லையா? அது இடையில நிறைய இருக்கு. அதாவது வெளியில் வந்து நீங்கள் தான் நான் சொன்னேனே, எங்கள் எடப்பாடி எவ்வளோ வேகமாக இருக்கிறார், எல்லாரை விட வேகமாக இருக்கிறார் பிஜேபி எதிர்ப்பில் என்பது மக்களுக்கு தெரியும். நான் சோஷியல் மீடியா என்று நான் சொன்னேன்ல 5-6, அதில் போய் பார்த்தீங்கன்னா யார் எடப்பாடி, எப்படிப்பட்ட சிங்கம் வீரன் எடப்பாடி, பிஜேபியை ஒழிப்பதில் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற தேனியைப் போல் சுறுசுறுப்பாக பம்பரம் போல் சுழண்டு சுழண்டு விரட்டுகிறார் தமிழகத்திலிருந்து பிஜேபி வெளியே என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேசினதை நான் கவனித்தேன். அதாவது தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தருக்கு பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எடப்பாடியை புகழணும் அப்படிங்கிறதுக்காக பேசப்பட்ட பேச்சாது தவறு. கேட்கப்பட்ட கேள்வி அப்படிப்பட்ட கேள்வி கேட்ட பதிலைத்தான் நான் சொல்ல முடியும். கேள்வி அப்படி கேட்கப்பட்டதால் அதை சொன்னேன். காரணம், இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்சி ஆட்சி என்ற நிலை கடந்த காலங்களில் தொடர்ந்து இருந்து வந்தது. இடையிலே மாற்றம் ஏற்படவில்லையா? ஒரு 10-20 எம்பி கூட இல்லாத குஜராத் பிரைம் மினிஸ்டர் ஆகவில்லையா? 10-20 எம்பி கூட இல்லாமல் தேவேகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆகவில்லையா? இந்தியாவில் ஏற்பட்ட சரண் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆகவில்லையா? குறைந்த எம்பிக்களை வைத்துக்கொண்டு சூழல்கள் மாறும். இன்று நாம் கணிக்கிறோம் பிஜேபி தான் பாரதத்தை ஆளப்போகுதுன்னு சொல்லலாம். அது பொய்யா போகலாம். விவசாயிகள் போராட்டத்தை இப்போ டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்க, வெடித்தது. நடுங்குகிறார்கள் வடபுலத்தை இருக்கிற பிஜேபி கட்சியினர், ஆட்சியினர். அந்த அளவுக்கு மாற்றங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் வரலாம், என்ன சூழ்நிலையில் வரலாம். 40 சீட்டை நாங்கள் தமிழகத்தில் வெற்றி பெறுகிற போது எங்களை அழைத்து நீங்கள் பாரதத்தை காக்க வேண்டும், விவசாயிகளுடைய வேந்தனாக இருக்கிற எடப்பாடியாரே, புள்ளி விவர சிறந்த பேச்சாளராக, ஒரு செயல் வீரராக, நிர்வாகியாக இருக்க எடப்பாடியாரே, நீங்கள் பாரதத்தை ஆள வாருங்கள் என்று கேட்கக்கூடிய சூழல் கூட உருவாகலாம் அல்லவா? குஜராலுக்கு போன்று தேவேகவுடாவுக்கு எப்படி சாத்தியம் ஆச்சு, குஜராலுக்கு எப்படி சாத்தியம் ஆச்சு, சரண் சிங் எப்படி சாத்தியம் ஆச்சு, அதைத்தான் நான் கேட்டேன். கொஞ்சம் அதிகப்படியாக எனக்கு தெரியற மாதிரி இருக்குது. அது அதிகப்படியாக இருக்கிற காரணம் வந்து இப்போ ஸ்டாலினுக்கு கூட வந்து அந்த ஆசை வரலாம் அல்லவா? வரலாம் அல்லவா? அதனால் வந்து அதை ஒரு கூற்றாக எடுக்க முடியாது. பிரதமராக யார் வரணும்னு இன்னும் இந்தியா கூட்டணியில் முடிவே பண்ண முடியாமல் தத்தளிப்போடு இருக்கிறார்கள். இல்லை, அவங்களாவது ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு வந்து முடிவு பண்ண முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, யாரு கூட வந்து அங்கே ஒன்றியத்தில் யார் கூட கூட்டணி இருக்க போகிறீங்க, யாரை பிரதமராக ஏற்றுக்க போகிறீங்க, எந்த கருத்துமே இல்லாமல். அதுக்குத்தான் நான் உதாரணத்துக்காக தேவேகவுடாவை சொன்னேன். கான்ட்ரோவர்ஷியல் பர்சனாலிட்டி இன் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் நடந்த தேவேகவுடாவை சொன்னேன், குஜராலை சொன்னேன், விவசாயிகளினுடைய உயிர் தோழனாக இருந்த சரண் சிங்கை பற்றி சொன்னேன். ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் இணைக்கிறதுக்கு வந்து ஜி.கே. வாசன் பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு. அது தொடர்பாக அது அவரிடம் தான் நீங்கள் கேட்கணும். இல்லை, இந்த மாதிரியான சமாதான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் வந்தால் ஏதாவது திரும்ப சேர்றது அதெல்லாம் முடிந்து விட்டது, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதனுடைய விளைவு தானே பிஜேபியோட கூட்டணி இனிமேல் இல்லை 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 என்று வீர உரையாற்றினார் எடப்பாடி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே. அதனுடைய விளைவு தான். அரசியலில் எல்லாமே மாறுமே சார், அரசியலில் எல்லாமே சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக போயிட்டே இருப்போம்ல சார் ஒரு கட்டத்தில். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவெடுத்தாலும் கட்சி எடுக்கின்ற முடிவு, அந்த கட்சியினுடைய முடிவு தொண்டர்களின் முடிவு, ஆணித்தரமான முடிவு. அதில் அப்படி சுலபமாக மாற்றங்கள் உருவாகாது. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய பலமாக என்னத்தை பார்க்குறீங்க, பலவீனமாக என்னத்தை பார்க்குறீங்க? அனைத்திந்திய அதிமுகவை பொறுத்த வரைக்கும், தற்போது தமிழகத்தை ஆளுகிற திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும்
மக்கள் நினைப்பது விலைவாசி உயர்வுக்கு பிரதான காரணம் பிஜேபி என்று இருந்தாலும் கூட மக்கள் நினைப்பது விலைவாசி உயர்வுக்கு பிரதான காரணம் மாநில அரசு தான் என்று நினைக்கிற காரணத்தால் விலைவாசி உயர்வு இந்தளவுக்கு வந்துவிட்டது என்று ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. 1000 ரூபாய் அவர்களுக்கு உதவி தொகை வீட்டுக்கு வீடு என்று அவர் அறிவித்தது ஒரு விதத்தில் மகளிருக்கு மன மகிழ்ச்சி என்றாலும் கூட அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறுகிறது, அவர்கள் வயிற்றில் அடிக்கப்படுகிறது மின்கட்டண உயர்வு பணம், சொத்து வரி உயர்வு பணம், அதே போல் அவர்களுக்கு விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இப்படி மின்கட்டண உயர்வு போன்ற அதன் மூலமாக ஒரு 15,000 சம்பளம் வாங்குறவன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்த காலம் மாதிரி இப்போ 25,000 இருந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும் நிலையை உருவாக்கியது இப்போது தமிழகத்தை ஆளுகிற திரு ஸ்டாலின் அவர்கள் அரசு தானே என்ற இந்த வெறுப்பு அலை அதிகமாக ஓடுகிறது. முட்டுவிலை செலவு கூட கட்டாத முறையிலே விவசாயம் நடக்கின்ற போது 2.5 லட்சம் ஏக்கர் நிலம் போயிடுச்சு. அதை எதிர்த்து போராடி கர்நாடக அரசுக்கு எதிராக போராடி 38 எம்எல்ஏ எம்பிங்களை டெல்லியில் வச்சுக்கிட்டு பாராளுமன்றத்தை நாங்கள் முடக்கணும்ல அப்போ நதிநீர் பிரச்சனையில் அப்படி முடக்கி காவேரி தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து இப்போ தமிழகத்து விவசாயிகளை காக்கவில்லையே என்ற வெறுப்பு விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. இது போன்ற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அந்த குறைந்தபட்ச விலையை மாநில அரசே தரக்கூடிய அந்த சில விளைபொருளுடைய இதை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு இதுவரைக்கும் ஏற்பாடு பண்ணாமல் காலதாமதம் பண்ணுகிறார்கள். தருகிறோம் என்று சொல்லி அந்த வெறுப்பு இருக்கிறது. அடுத்து நீட்டை கொண்டு வந்ததே திமுக தானே, காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து தானே நீட்டை கொண்டு வந்தது. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்திலேயே நீட்டை தமிழகத்திலிருந்து ஒழிப்போம் என்று சொன்னார்களே. 38 எம்பியை டெல்லியில் வச்சுக்கிட்டு ஏன் அதில் இன்னும் அவர்கள் மும்முரமான முயற்சியை எடுக்காமல் இருக்கிறார்கள் என்ற வெறுப்பும் படித்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது கட்டாயமாக எங்களுக்கு சூழல் நல்ல முறையிலே இருக்கிறது. கூட்டணி பலங்கிறது ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே கூட்டணி இந்த பாமகவாகட்டும் அதே போல் தேமுதிகவாகட்டும் இன்னும் அவங்களும் ஒரு மாதிரி முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிட்டு தான் இருக்காங்க. அதையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒன்றும் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கலையே. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி அம்மா வைக்கலையா? இந்த மோதியா இந்த லேடியான தனிச்சு நின்று 38-39 இடத்துல ஜெயிக்கலையா? அதுபோல் எம்ஜிஆர் என்ற தனிநபர் பர்சனாலிட்டி, அம்மா என்ற தனிநபர் பர்சனாலிட்டி, அதுபோல் எடப்பாடி என்றவர் தனிநபர் பர்சனாலிட்டி உள்ள ஒரு வீரசிங்கமாக திராவிட இனத்தினுடைய பாதுகாவலராக இலங்குகிற காரணத்தால் கட்டாயமாக எங்களுக்கு கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றே கூட்டணி இல்லாமலேயே தனித்தே நாங்கள் வெற்றி பெற முடியும் எடப்பாடி தலைமையில். கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுறீங்களா? இந்த இடத்துல கையை வச்சு சொல்லுங்களேன். நீங்க வந்து ஜெயலலிதாவை எப்படி பார்த்தீங்களோ எம்ஜிஆரை எப்படி பார்த்தீங்களோ அப்படிதான் எடப்பாடியும் பார்க்குறீங்களா? நான் உண்மையை சொல்ல வேண்டும். 1 மணி நேரம் அவர் பேசினாலும் துண்டு பேப்பரை கையில் வைக்காமல் புள்ளி விவரங்களை 33,000 கோடி, 3,000 கோடி, 3 லட்சம் கோடி, 200 லட்சம், 50,000 என்று அனா பைசா முதற்கொண்டு விடாமல் நினைவிலே வைத்து சொல்லக்கூடிய அந்த அளப்பரிய நினைவாற்றல் அவர் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை சொல்றேன். அதனால அந்த கரிஸ்மா ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு கரிஸ்மா, எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு கரிஸ்மா எடப்பாடிட்டு இருக்குதா? கட்டாயமாக அதை என்கரேஜ், எடப்பாடியை அம்மாவை போல எடப்பாடி, எம்ஜிஆரை போல எடப்பாடி இப்படி சிறப்பாக பேசுகிறார், புள்ளி விவரத்தை அள்ளி தருகிறார், ஆதாரங்களை அள்ளி தருகிறார் என்று அதுக்கு தான் சொன்னேன். இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி மக்களால் ஈர்க்கப்படுகிறார் என்பதை கட்டாயமாக தெரியும். வைரலாக பரவுது. அந்த வியூவர்ஷிப் வந்து லட்சக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் அவருடைய செல்வாக்கை எடுத்து காட்டுகிற கருவி. அயோத்தியில் ராமர் கோவில் திறந்தது அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை அதே போல் ஒரு செல்வாக்கை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலில்? குறிப்பாக தமிழ்நாட்டில் இது ஏதாவது தாக்கத்தை உண்டாக்குமா? கட்டாயமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ் கடவுள் முருகனுடைய பூமி தமிழ்நாடு. முருகனையே மறைத்துவிட்டு, அந்த திருமுருகனை மறைத்துவிட்டு, திருமுருகனுடைய தந்தை சிவனை மறைத்துவிட்டு, திருமுருகனுடைய தாய் பார்வதி மறைத்துவிட்டு, எல்லாம் ராமர் தான் ராமர் தான் ராமர் மட்டும்தான் என்று சொல்லுவது இந்து மதத்திற்கே எதிராக பிஜேபி அரசு, ஆர்எஸ்எஸ், மோடி அரசு செயல்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டவில்லையா? அதை தமிழகத்து மக்கள் ஏற்க மாட்டார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கின்ற இறை வழிபாடு சிவனை ஒட்டியது, முருகரை ஒட்டியது. அதை மனதிலே வைத்து
மைய அரசு செயல்படாத வரைக்கும் பிஜேபி அரசு, நான் ஏற்கனவே சொன்னேனே, இங்கே வேரூன்ற முடியாத ஒரு நெகட்டிவ் எஸ்பெக்டை உருவாக்கி இருக்கிறதும் அந்த அயோத்தியா பிரச்சனை. மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்திற்குள்ளேயே பிளவை உருவாக்குகிற அந்த கொடிய செயலை மோடி அரசு செய்கிறது. அதை தமிழ்நாட்டு இந்து மக்கள் ஏற்க மாட்டார்கள். கடைசியாக இந்த பேட்டி மூலமாக அண்ணாமலைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அண்ணாமலைக்கு ஏன்னா உங்க கடுமையாக விமர்சனம் வந்து அதிமுகவை கடுமையாக அங்கே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாம் டெல்லியினுடைய ஆணைப்படி பேசுகிறார். மோடியாக அவர் பேசுகிறார், அமித்ஷாவை பேசுகிறார், ஆர்எஸ்எஸ் கூற்றை பேசுகிறார் என்ற காரணத்தால் அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில் நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அது எல்லாமே பாஜகவுடைய குரலா, அமித்ஷாவோட குரலா, மோடியோட குரலா தான் நீங்கள் பார்க்குறீங்களா? ஆம், அதுதான். அப்போ இங்கே வந்து அண்ணாமலை அதிமுகவை திட்டுறதும் அங்கேருந்து சொல்லி தான் அவருக்கு திட்டிகிட்டு இருக்காரு கட்டாயமாக. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யாருக்கு? உங்களை திட்ட வைக்கிற பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்கள், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேனே, இந்தியாவிலே மத நல்லிணக்கத்தை கொண்டு வர தவறுகிற மோடி அரசு, பிஜேபி கட்சி காலப்போக்கிலே மறைந்துவிடும் என்ற நிலையை அது உருவாக்கிவிடும். நன்றி சார். நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.